சரிங்களா? புரிச்சுக்கணும்னா இந்த கடைசியில ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு. மளிகை கடைக்காரர் அவர் பண்றது பிசினஸ் தானே. உங்க ஊர்ல ஒரு அண்ணாச்சி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடை போட்டாரா? சும்மா சொல்லுங்க. போட்டுருப்பாரு தானே. அப்ப அவரோட கடை எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல, எந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே இடத்துல அந்த கடை இப்போ எப்படி இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு. மேலேயே வீடு வாசல்லாம் கட்டிட்டாரு, ஆமி எல்லாம் வாங்கிட்டாரு. மார்க்கெட்டுக்கு போக வர டெவலப் ஆகிட்டாரா இல்லையா? 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? 5 வருஷமா நீங்க தொடர்ந்து அந்த கம்பெனிக்கு தானே போயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல. இல்ல தொடர்ந்து அந்த மளிகை கடையில தான் பொருள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க லைஃப்ல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இப்ப எந்த இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிச்சு அடுத்த ஓனர்களுக்கு நம்ம பணம் கொடுத்து வரி கட்டி ஜிஎஸ்டி அதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில அந்த பொருளையும் நம்ம வாங்கி கெடுதலையும் வாங்கி நம்மளுக்கு லைஃபே போயிடும் வேலைக்கு போனா. ஆனா எங்க கூட சேர்ந்து ஒரு 5 வருஷம் பிசினஸ் பண்ணா உங்களுக்கு நாங்க செப்பரேட் பண்றோம்னா எங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்ப புரிஞ்சிருச்சா? இப்போ ஓகே, இப்ப நம்ம டைரக்டா ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். ரொம்ப முக்கியமான செஷன், கவனிங்க. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வெளியில நடக்கிற பிசினஸ். இப்ப டைரக்டா நம்ம கம்பெனியில எப்படி பிசினஸ் பண்றோம்னு கவனிங்க. அப்பதான் உங்களால செய்ய முடியும். நம்ம கம்பெனியோட பிசினஸ் மாடல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்டயும் பொருட்கள் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு நான் காமிச்சேன். ஆனா அந்த பொருட்கள் எதுவுமே இடையில இருக்கிற இடைத்தரகர்களுக்கு போகாது. அந்த பொருட்கள் டைரக்டா கம்பெனில இருந்து கஸ்டமர் கைக்கு கொண்டுட்டு போய் சேர்த்திடுறாங்க. நம்ம கிட்ட சோப் இருக்கு, சரிங்களா? அந்த சோப்போட ரேட் வந்து 40 ரூபாய்க்கு தயாரிக்கிறாங்க. ஆனா கஸ்டமருக்கு டைரக்டா கம்பெனியே வந்து 100 ரூபாய்க்கு வித்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இடைத்தரகர்கள் யாருமே இல்ல. இந்த 60% எங்க இருக்கும்? நம்ம கம்பெனிக்குள்ளதான் இருக்கு. இருக்கா? இந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற இந்த 60% தான் உங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நாங்க ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அந்த ஒர்க்கை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்னா இந்த 60% தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம பிசினஸ் டைரக்டா போயிடலாம். எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே 110 பொருட்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். அந்த 110 பொருட்களையுமே நீங்க வாங்கணும், விற்கணும், மாசம் சேல் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நம்ம கம்பெனில லைஃப்ல உங்களுக்கு ஃப்ரீயா இந்த பிசினஸ் வாய்ப்பு வேணும் அப்படின்னு விரும்புறவங்க ஒரு 250 பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரே ஒரு தடவை. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு அமௌண்ட் மேடம் அப்படின்னு எல்லாரும் பாக்குறீங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்டே இல்ல, சின்ன அமௌண்ட் தான். நம்ம எல்லாரும் என்ன கையில வச்சிருக்கோங்க? மொபைல் போன் குறைஞ்சது 10,000